குட் பை அரைச்சி ரஜினி. 400 கோடியா? யாரா யாரா இது ப்ரோ? என்ன புரியல. எங்க போயிட்டான் பாரு, இல்ல 400 கோடி. என் நெத்தியில ஏதாவது அஜித் ஃபேன் எழுதி விட்டீங்களா? வர்றோம் போறவங்களாம் எப்படி பண்ணிருக்கீங்க? ஏய் குமார், இட்லி இல்ல இல்ல இட்லி ப்ரோ, கடையா பாத்திர கடையாடா இல்ல குமார்? முதல்ல ஃபுல் பாசிட்டிவ் இல்ல ரிவ்யூ ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த ஃபுல் சொல்லல பாசிட்டிவ் ரிவ்யூ. அவள சொல்லுவேன் தெரியுமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் காட்டணும், எடுத்த உடனே தான் கமல மாதிரி ஜம்ப் பண்றதுக்கு இதுவா? அதுக்கு இல்ல ப்ரோ, இப்ப விக்ரம் கூட அப்படிதானே ப்ரோ நார்மலா இருந்துச்சு, அப்புறம் விக்ரம் லோ செம்மையா இல்ல ப்ரோ. சூப்பர் இப்ப இல்ல பண்ணிட்டாங்க. மாஸ்டர் படத்தோட டேரக்டர் ஏய் யாருடா இவன்? ஏய் கவி, அங்க இருக்குது அஜித் குமார்ரா. இல்ல bro, முதல்ல இல்ல நீங்க இல்ல ப்ரோ, லோகேஷே போய் அஜித் கூட போனாலும் என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல நீங்க வந்துட்டு ஆதித்ய வச்சு அதான் நல்லா பேசுறீங்க. ஹலோ சாமப்பா, என்னப்பா பண்றீங்க? அதான் என்ன டீம் என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம அவனுங்க ஸ்பெஷலே 400 பேச மாட்டானுங்கடா. குமார் பாத்திர கடைக்கு ப்ரோ போலான்னு. இல்ல ப்ரோ, ஒருவேளை பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா என்ன வராது பண்றது? இல்ல ப்ரோ, பாசிட்டிவ் வரும் சரி. இல்ல அஜித் படம்னா நான் பாசிட்டிவ் ரிவ்யூட தான் சொல்றேன், நெகட்டிவ்லாம் இல்ல. ஃபுல் பாசிட்டிவ் வந்தாலும் அதான் வரும். அவன் நிலைமை அப்படி சார். உன்கிட்ட நான் பிரேக்கப்போட சொல்லிட்டேன். நான் நல்லா இருந்தா வந்து தமிழ்நாட்டுல 200 கூட வச்சுக்க, மீதி 200 50 கோடிக்கு எனக்கு ரொம்ப அதுதான் இல்ல, அதுதான் சொல்றேன். 300 கோடி 300 கோடிக்கு நான் பிரேக்கப் சொல்றேன். 200 கோடி தமிழ்நாட்டுல வச்சுக்கோங்கடா. 70 கோடி வந்து ப்ரோ ஓவர்சீஸ்ல. 200 கோடி தான் எல்லாம் ரொம்ப அவனே கலாய்கிறான் 200 கோடி. இருறா இருறா டோட்டலாவே 200 இருறா தானே இருறா தமிழ்நாட்டுல இருறா இருந்து. சரி ஏன்டா சொல்லு ஏன்டா ஏன் சொல்லுங்க ஏன்டா சொல்லுங்க. பதறீங்க? ஏன் ப்ரோ நீ வேற குமார் ப்ரோ நீயுமா ப்ரோ இப்படி இரு இரு இருக்கீங்க? இரு கவி இரு ஒரு இரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இரு. தமிழ்நாட்டுல 200 ஓவர்சீஸ்ல இருந்து 70 கோடி கூட வச்சுக்கோ, உனக்கு 70 கோடி கூட வரட்டும். மீதி 70 30 கோடி அதர் மீதி ப்ரோ மீதி 30 ஏன் ப்ரோ கோடிக்கு அதர் வைத்தேர்ஸ்ல ஸ்டேட்ல நீ கேட்ட ஸ்பிளிட் 70 சொல்லாத ப்ரோ. இல்ல மீதி 30 கோடி. தமிழ்நாட்டுல 200 ஓவர்சீஸ் 70 கார்த்து. சரி இருக்குடா, அவன் கேக்குறதானா? இல்ல அதர் ஸ்டேட் எங்க அஜித் படம் ஓடுன்னு மீதி கேக்குறான். மீதி மீதி 30 கோடிக்கு எங்க அதர் ஸ்டேட் அலெக்ஸ் ப்ரோ ஸ்பிளிட் மட்டும் சொல்லு. நானாச்சும் அத ஓரளவு தெளிவா சொல்றேன். கேளுடா. இல்ல இல்ல ஒரு தமிழ்நாட்டுல நிமிஷம் 200 இல்ல ஏய் இல்ல ஒரு அலெக்ஸ் நிமிஷம் ப்ரோ இரான்டா. ஏன் டேய் ஒரு வைத்தேர்ஸ் ப்ரோ, நிமிஷம் அலெக்ஸ் கவி, ப்ரோ. ஒரு நிமிஷம் இரான்டா. இருறா அவன் இருறா கம்ப்யூட்டர் ஐயோ இருறா தமிழ்நாட்டுல 200 சொல்றாரு, அது வைத்தேர்ஸ்ல இருக்கியா? மைக்கு இருயா இல்ல கவி மைக்கு மெதுவா கேக்குது, அதனால இப்படி. ஆனா சரி குமார், கேள்வி வந்துட்டு கேள்வி டேரக்டர். கேள்வி இல்லடா இல்ல, கேள்வி எல்லாம் கேட்டது கரெக்ட் தான். தமிழ்நாட்டுல 200 கோடி வச்சுக்கோ, ஓவர்சீஸ்ல வந்து ஒரு 70 கோடி வச்சுக்கோ, வராதுடா 270 கோடி. மீதி 30 மீதி 30 கோடிக்கு எனக்கு ஸ்பிளிட் மட்டும் சொல்லு. 300 கோடி நீ அடிக்கிறதுக்கு எங்க 30 கோடி அவன் உனக்கு தான் வருமா? என்ன பக்கத்து ஸ்டேட்ல. ஆந்திரால சொல்றா. ஆந்திரால ஆந்திரால ஆந்திராவை 4.5 கோடி தான் சொல்லி இங்க 4 கோடி இங்க பண்ணிருக்கான். பாரு, ஆந்திரால ஆந்திரால சொல்லு. ஒரு ப்ரோ அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி ப்ரோ 200 அததான் பண்றாங்க? சொல்றேன், நீ எங்கேயுமே லாஜிக் கிடையாது இதுல. ஏய் ஏய் இருடா, நீங்க இன்னும் சொல்ற. இப்ப ஆந்திரால எவ்வளவு, கேரளால எவ்வளவு வருது? இங்க பாடுறா, நான் மேக்ஸ் டு மேக்ஸ் போட்டே உனக்கு அவ்வளவுதான் வருது. எனக்கு உங்களை இவ்வளவுதான் பயிலடா. மேக்சிமமே. இல்ல ப்ரோ குமார், நீ மேக்ஸ் டு மேக்ஸ் குமார் இல்லடா இல்ல எனக்கு உங்களை பார்த்தா கங்கோ ரிலீஸுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல விண்ணத்தமா ஒரு பேசியிருந்தானுங்க. ஒரு நிமிஷம் இல்லடா, ஒரு திருப்பி சொல்றது. நான் என்ன சொன்னேன்னா கங்கோ 150 பண்ணோம்னா, அப்புறம் ஒருத்தரா ஷாம் வந்துட்டு 200 பண்ணோம்னு சொன்னான். இதுல சுந்தர்னு ஒருத்தன் வருவான், இந்த சுந்தர் விஜய் ஃபேன் தான். அவன் 300 பண்ணோம்னா, புரியுதா? அதான் கங்கோ 300 இதெல்லாம் வந்துட்டு அந்த டைம்ல இரு சீரியஸா இரு இரு பேசுன டாபிக், இதுல காமெடி. இதுல யாருமே கரெக்டா சொல்லல. நான் மட்டும்தான் கரெக்டா சொன்னேன். 100 கோடி சொன்னேன். நீ 100 கோடி சொல்லவே கூட இது இல்லை. நீ பண்ணல. அப்ப ஸ்பேஸ்ல இல்ல, நீங்க நான் தான் வந்து அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் 100 கோடின்னு இந்த படம். இல்லடா டேய், அதுலயும் ஹிட்டா 5 இல்ல கோடி கம்மி. ஹிட்டான 150 வந்திருக்கேன்டா. இப்ப 100 வந்திருக்குல்ல, சாரி 95 வந்திருக்குல்ல, அது ஒரு 5 கோடி கேட்போம். ஹிட் ஆகி அது 150 கோடி வந்திருந்தாலும் அது ஃபிளாப் தான்டா. அது உண்மை இல்ல, அது ரைட்ஸ். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ எனக்கு புரியல, அது எப்படி ப்ரோ ஹிட்னா 150, பட்ஜெட்டே 300 கோடி, அது ஹிட்னா 150 ப்ரோ எப்படி ப்ரோ முதல்ல ஹிட் இல்ல ஆகும்? ப்ரோ, அவனை நம்பி பட்ஜெட்டை போடும் போதே படம் ஃபிளாப். இது எப்படின்னா ஒரு படம் எடுக்கும் போதே ஃபிளாப் ஆனது அது கங்குவா தான் என்ன கேட்டா. முண்டாக போ. ஏய் என்னடா இது, அவன் கூப்பிடுறா, கேக்குதா? யாருடா? என்ன சொல்ற? யாருடா கூப்பிடுறா? குரூப்ல வந்தான். எனக்கு எதுவும் வரலையா? இல்ல இல்ல சொல்றான். ராயா ராயா திட்டக்கூடாதுன்னு பார்த்தாலும் இல்ல இவனுக்கு இல்ல திட்டக்கூடாதுன்னு இன்னும் பார்த்தாலும் இந்த முண்டை இன்னும் வந்து இந்த வாரம் 1000 கோடி அடிச்சிடுவீங்களாப்பா? என்னப்பா இந்த வாரம் 1000 கோடி அடிச்சிடுவீங்களாப்பா? இந்த வாரம் பத்தி பேசாதப்பா, விட்டுருப்பா. ஏன் இந்த வாரம் என்னது 1000?
கேம் சேஞ்சர் கேம் செஞ்சர்லாம் அது ஹிட் ஆகிடும்டா. அது 1000 வராது. நீ சொன்னா சரிதான்டா ப்ரோ அலெக்ஸ். குமரன் ப்ரோ ஃப்ரெண்ட் வரலையா ஃப்ரெடி? ஃப்ரெடி எப்பாடி இல்ல ஃப்ரெடிய வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வர சொல்ல, அப்பதான் பேச முடியும். நேத்து ஏதோ வேலையை பார்த்து விட்டியேடா சும்மாரு. மாமே ஒரு இல்ல ப்ரோ, இல்ல எங்க ஆள் கட்டிங் போட்டுன்னு இருக்காரு, முடிச்சுட்டு வர போறாரு. நேத்தெல்லாம் மல்லாக்கு மேல இருந்த வெறிய மொத்தத்தை இறக்கி விட்டா. ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்றேன் சாம. திடீர்னு கொரோனா மாதிரி வைரஸ் ஏப்ரல் மாசம் லாக்டவுன் போட்டானுங்க, என்னடா பண்ணுவானுங்க? அவ்வளவுதான். ஏன்டா வாய் பாவம்டா, அவனுங்க ஆல்ரெடி விடாமுயற்சி அடிக்க பாவம் அவனுங்க பத்துனுங்கிறானுங்க. இது ஏன் நினைச்சு சிரிப்பு வருதுன்னா, இல்ல மச்சான், சூர்யா ஃபேன்ஸுக்கு எப்படி கங்குவாவோ அதே மாதிரிதான் இவனுங்களுக்கு வந்துட்டு இந்த விடாமுயற்சி இந்த இது சொல்லலாம். அது 4 மாசத்துல மோஸ்ட் ஹைப்டு குட் பேட் அக்லின்னு சொல்றா. அது 4 மாசத்துல எடுத்த பிட்டு படம்டா. இது இன்னைக்கு தான் நினைச்சிருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லடா. 4 மாசத்துல ஒரு படத்தை 4 மாசத்துல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டு பேன் இண்டியான்னு சொன்ன எவன்டா நம்ம? திருஷ்டி பொம்மையா சிவப்பச்சுங்கிறான். சிரிப்பு வருதுறாரு. எடுக்கடா என்னடா அது? இல்ல ஒண்ணு வந்து எறும்பாடு மாதிரி இருக்கிறான், இல்ல நாகுபூச்சி மாதிரி இருக்கிறான். கரெக்டாவே இருக்க மாட்டாடா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காருடா. உங்களுக்கு எல்லாம் பொறாமடா தலைய பாரு. சிரிக்கிற சாமி, நல்லா இப்படி ஆக முடியுமா? அதுதான் தலை. அவரை பார்த்து நீ கத்துக்கணும். ஜூம் பண்ணி பார்த்தானே சிரிப்பு வந்துச்சுடா எனக்குப்பா. ஏய் ஸ்கிரீன் பிரசன்ஸ்னா தலை தான்டா. நான் பார்த்தாலே தெரியுது. ஸ்கிரீன்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரசன்ஸ் இருக்குது. நீ ஸ்கிரீன் பிரசன்ஸ பத்தி பேசினுக்கிற. இல்லடா அவனுங்க இப்ப அவனுக்கு இல்ல மச்சான், இப்ப நீ இல்ல மச்சான், இப்ப பில்லா டைம்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் பேசினா ஒரு நியாயம் இருக்கும், புரியுதா? மங்காத்த டைம்ல கேள்ட்டு அப்ப கூட என்னடா நியாயம் ஆகுது? நல்லா இருக்கு இல்ல மச்சான், ஆளு நல்லா இருக்கான்னு தோணும். அதான் மங்காத்த டைம் பேசினாலே கூட ஓகே, சரி ஓகே, மங்காத்த கூட எடுத்துக்கலாம். அப்ப கூட தடிமாடு மாதிரி இல்ல மாமி மங்காத்தால கூட நல்லா இருக்கு, பில்லா நல்லா இல்ல சொல்றத முழுசா முடிக்க விடுங்க. இல்ல ஆனா இப்பெல்லாம் பேசுதான், நீ வாயே திறக்கூடாது. திறக்கிறது என்ன, வீடு எட்டி பார்த்தாலும் செருப்பால் அடி பண்ற மாதிரி விடுங்க அதெல்லாம். இல்ல ப்ரோ, அஜித் கொம்பு வச்சுனாவே அவனுங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் வாங்க போல. நீ அவனுக்கு அலெக்ஸே இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப எதுக்கு ஒல்லியா இருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ரேஸ் ஓட்டி கீழே விழுந்து திரும்ப முதல்ல இல்ல இருக்கிறா. இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ரேஸ் ஓட்டுறது ஜெயிக்கலடா. கீழே விழுந்துட்டு முதுகுல இன்னொரு பேட்ச் வாங்கிட்டு பாத்தீங்களா, எனக்கு 2வது ஆபரேஷன் முதுகுல நடக்குது. என் பட்டத்தை பாருணும். ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையாட முதுகுல கஷ்டப்பட்ட காலத்துல யாரு வந்து உதவல. அவன் வேணும்னே யாரும் உதவ மாட்டாங்கடா. சரி, ஏன்டா விக்னேஷன் அமைதியாகிறாரு? இல்ல அவர் வந்துட்டு அந்த பாத்திரம் கடைக்கு வந்துட்டு பாலிஷ் போட்டு என்ன எந்த சைடு பார்த்தாலும் ஒரே மாதிரி இது. அது என்னடா ஏப்ரல் 10th வரோம். 10th வரோம். மாமேன்றான் அவன். உனக்கு புரியலையாடா? அதாவது இல்ல இப்ப சவாட்டிக்கா பாட்டுல இருங்க பாயிண்ட் சேர்க்கிறோம்ல, அந்த மாதிரி. அதாவது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறாராம். ஆனா ஆளு பார்த்தா இல்ல, ஆளு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்காருல்ல, அதனால மாமேன்னு ஜாலியா கூப்பிடுறாரு, புரியுதா? நம்மளோட லவ்லியா எடுத்துக்கலாம். வைப் பண்றாப்லமா நம்ம ஏஜ்லோட பசங்களோட இல்ல ஆனாப்பட்ட ஜேடி கேரக்டரே கம்மன் தாண்டா இருந்தது. இவனுக்கு பண்றப்ப என்ன மாமே மாமே தர்பூஸ் பையா இல்ல. என்னைக்குமே இப்ப இன்ஸ்டாகிராம்ல அது இவனுக்கு பண்ற ட்ரெண்டே வந்துட்டு அது கிரிஞ்சுன்னு தான் ட்ரெண்ட் பண்றானுங்க. அதை தூயின் போய் தியேட்டர் எல்லாம் வச்சா வாந்தி வருங்க. அது தெரியல, அது சவாட்டிகளே தெரிஞ்சுக்கிறானுங்க. அவங்களே திட்டிருந்தானுங்களே எதுடா ப்ரோ. எனக்கு அந்த இருங்கு பாய் எனக்கு இருங்கு பாய் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இந்த பாட்டு இல்ல ப்ரோ, அது நம்ம முதல்ல இன்ஸ்டாகிராம்ல இருங்க பாய் எதுக்கு யூஸ் பண்றோம்? அது ஒரு கலாய்க்கர் தானே யூஸ் பண்றோம், மீம் மெட்டீரியல். எவனாவது அதை லவ் பாட்ல போனா அதான் ஏன்னா போய் மூத்தரத்தை கூட்டுறான்ற மாதிரி இது.
அனிருத்துக்கே டென்ஷன் ஆகி போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். இது ஏன்டா பரவாயில்ல. படமே இங்க வரல. இல்ல நருட்டோ இது பரவாயில்ல, ஒருத்தன் டெம்ப்ளேட் போட்டு திருப்பாச்சியில தம்பி விட்டுவாரு. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. அனிருத்து இல்ல, அனிருத்து தலைய கூட்டுன்னு பின்னாடி வாழ மாட்டான்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டு கதையை கேட்டிருப்பான். உனக்கு கேக்குதா? கேக்குது. அதான் கதையை கேட்டிருப்பான். கதையை கேட்கும் போது எனக்கு புரிஞ்சிருக்கும், இவனுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு ஒத்து இல்ல அப்படின்னு சொல்லி இருப்பான். திரும்ப அண்ணா ஒரு சாங் வேணுதா, லவ் சாங் வேணுதா, பேக்ரவுண்ட் சாங் வேணும்னு. எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா, இவனை கேட்டா இவன் ரஜினி ஃபேன் எல்லாருக்கும் தெரியும். ரஜினி ஃபேனே அஜித் பிடிக்கும்னுவான். ஆனா இவன் போட்டு நல்ல ஆல்பம் எல்லாத்தையும் பாரு. ஏன் பீஸ்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ, அந்த அதுல அரபிக் குத்து இதெல்லாம் வேற மாதிரி பேக்ரவுண்ட் திரைத்தி பிடிக்கும். எங்க ஆல்பம்லாம் உச்ச கட்டுறேன் இது நிலைமை இது. அதான். ஆனா இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அவன் அவனுக்கு மட்டும் திரை பிடிக்கும், எனக்கு மட்டும் சவாட்டிக்கா மயிரட்டிக்கான்னு ஒரு அரபிக் குத்து அங்க வச்சுட்டு அப்படி இல்ல. இல்ல அலெக்ஸ் அப்படி இல்ல, ஆம்பளைக்கு அது என்னது, அவனுக்கு மட்டும் சன்ன அரிசியா, எனக்கு மட்டும் மட்டமான சன்ன அரிசியா, அந்த மாதிரி. மாஸ்டர்லாம் இந்த மாஸ்டர் பக்கத்துல பில்லா கூட என் பல்லாக்கு சமம், புரியுதா? மாஸ்டர்லாம் அது எங்கேயோ, அது ஒரு காடு லெவல் மாதிரி மாஸ்டர்லாம். அதெல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. அதெல்லாம் யூனிக் ஸ்கிரிப்ட். அதெல்லாம் இவள ஏன்டா டே அன்னையார் தளபதின்றது பிராண்ட், அதுவும் தெலுங்குக்காரனையும் அன்னையார் தளபதினு சொல்ல வச்ச பரம்பரை. ஆனா இவனுக்கு பாத்தீங்களா, வடக்கன்ஸ் தளபதி விஜய் தளபதி மாத்திட்டாங்க. வடக்கன்ஸ் விஜய் தளபதி தான் தளபதி பேரைய விஜய் தளபதினு சொன்னாதான் புரியுது அவங்களுக்கு. அவங்க அப்படிதான் கால் கூப்பிடவே செய்யறாங்க. அவனுங்க இந்திக்காரனுங்க விஜய் தளபதின்றானுங்க ப்ரோ, விஜய் தளபதின்றானுங்க, தளபதி விஜய்னு சொல்ல மாட்டானுங்க. செகண்ட் நேம் விஜய் தளபதியா மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் நேம் விஜயும், இப்ப ரஜினிகாந்த்னு ஒரு பேர் இருக்குதுல்ல, இப்ப அந்த மாதிரி இவனுங்களுக்கு தளபதின்றது விஜயோடைய ஆதார் கார்டு பேர் மாதிரி. அவனுக்கு நான் சத்தியமா அப்படிதான் நினைக்கிறான், தளபதின்றது விஜய் ஆதார் கார்டு பேர் மாதிரி நினைக்கிறானுங்க. இப்பதான் பார்த்தேன் அந்த போஸ்டர்ல, பாத்தீங்களா மியூசிக் டைரக்டர் பேரே இல்லப்பா. அதுவே இல்ல பாரு, மியூசிக் டைரக்டர் இல்ல பாரு. யார் ப்ரோ மியூசிக் டைரக்டர்? அனிருத்தா? டிஎஸ்பி தான் போட்டுறாங்க, தூக்கிட்டானுங்க. டிஎஸ்பி தான் போட்டுறாங்க, தூக்கிட்டானுங்க. கங்குவா போட்டோம் தான் இதுக்கு போட்டுருந்தோம். எந்த படத்துக்கு? குட் பேட் அக்லி. கங்குவா போட்டோம் தான் குட் பேட் அக்லி. ஓகே. டிஎஸ்பி வில்லு படத்துல சூப்பரா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது இல்ல ஒரு டைம்ல எல்லாம் நல்லா தான். சச்சின் படமும் அவன் தான் நல்லா பாட்டு போட்டிருப்பான். ஏன் இந்த புலி படத்துல வேற என்ன? புலி படத்துக்கு என்ன கூட சாங்ஸ்லாம்? சிங்கம் படம் பாட்டோன்னே நல்ல பாட்டா தான் இருக்கும். அப்பெல்லாம் நல்லதான் போட்டிருப்பான். எனக்கு வில்லு பாட்டு தான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். வில்லு பாட்டெல்லாம் இல்ல, பாட்டெல்லாம் நம்ம ஆளுகிட்ட பாட்டெல்லாம் எங்கேயோ போய் நிக்கும். விஜய்க்கு பாட்டெல்லாம் பக்காவா அமைஞ்சிருக்கு ப்ரோ, யாரு போட்டாலும் சரி. ஃபேமிலி ஆடியன்ஸ் கரிஸ்மா, அப்படி தலைவனோட கரிஸ்மாவே ஒரு மேஜிக். இப்ப நீ இல்லடா அனிருத் எத்தல சாமி நேர்கடா. ஆனா இவனுக்கு சொன்னானுங்க பாரு, விஜய் அண்ணாக்கு மட்டும் தான் அனிருத். இல்ல ப்ரோ, இப்ப இல்ல இருங்க, இப்ப அனிருத் இடத்துல ஷாம் இருக்கானே எடுத்துப்போம். டேய் நான் வந்துட்டு கேக்குறேன், ஜி நல்ல பாட்டு போடுங்க, அஜித் டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்றேன், உன் மைண்ட் என்ன தோணும்? சார் நடக்க போறாப்ல தலைவர். இல்ல அனிருத் இல்லடா, இப்ப இல்ல முதல்ல இல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஓ இப்ப விஜய் அப்படி ஆடுவார், நான் இப்படி போடுவேன்னு ஒண்ணு போடுவோம், புரியுதா? அஜித் எப்படி ஆடுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி பார்த்தாலும் நடக்கதான் போறேன், நீ எதுக்கு பாட்டு போட்டு என்ன செய்ய போற? இமான் போட்டுருவான் பாரு, உருட்டு தக்கிட்டத அந்த டான்ஸோட விஜயோட கம்பேர் பண்ணானுங்க பாரு ப்ரோ, அந்த போட்ட டான்ஸ். இல்ல அந்த டான்ஸ்ல கம்பேர் பண்ணாங்க பாத்தியா, அவங்க செருப்பால அடிக்கணும். டீமானு போட்ட எல்லா போட்டோ ஹிட்டான ஒரு நல்ல ஆல்பமே ஜில்லாதான். அதுக்கப்புறம் நிறைய பாலு சின்ன படம் நிறைய போட்டிருப்போம், நல்லா போட்டிருப்போம். இல்ல சிவகார்த்திகளுக்கு எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணிருந்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம். சிவகார்த்திகேயன் நல்லா பாக்ஸ். அப்புறம் இந்த ஈட்டியும் நல்லா. இவனுக்கு அது யாரு நம்ம தலைவன் விஷாலுக்கு புரட்சி தலைவி. ஈட்டி ஆல்பம் மறந்துட்டானுங்கடா. ஆமா இல்ல கிராமத்து கான்செப்ட் நல்லா இருப்பான், நல்லா பண்ணுவான். ஒரு எடிட் பார்த்தேன் அஜித் இல்ல, ஒரு எடிட் பார்த்தேன் அஜித் ஃபேன்ஸ் போட்டுருந்தானுங்க. அதான் எஸ்கே கையில விஜய் துப்பாக்கி குத்துறாரு, ஆனா உண்மையான துப்பாக்கி எங்க அஜித் அண்ணா கிட்ட இருக்கு. ஏன்னா இவ்வளவு இன்செக்யூரிட்டியாடா இருக்கீங்க?
இல்ல இது எப்படி தெரியுமா இது அஜித் கையில இருந்து துப்பாக்கி சாரி அதான் அஜித் வந்துட்டு எஸ்கே கையில இருந்து துப்பாக்கி புடுங்குறாராம். இதுவே ஒரு இன்செக்யூரிட்டிடா. முதல்ல அவன் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்கிறது மேட்டர் இல்ல, முதல்ல அவன் கலெக்ஷனை பீட் பண்ணு, இல்ல அசீஸ்மா கேட்பானுங்க. ப்ரோ 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 துப்பாக்கி இருந்தா ஓகே இல்ல, துப்பாக்கில குண்டு இருக்கணும். டேய் இது குண்டே பரவாயில்ல இல்ல துப்பாக்கி. டேய் மாமா, இது பரவாயில்லடா டேய் சாம. அந்த ஃப்ரைட் ரைஸ் கடை ராயனுக்கும் இந்த துணிவுக்கும் வெறும் 40 கோடி தான்டா வித்தியாசம். ஒண்ணு வெக்கமா இல்ல. என்னது அதே நிலைமை தான் இப்ப இட்லி கிடைக்கும். தெரியலதான்ப்பா, ரெண்டு கிளாஸ் விடட்டும், அச்சன் சாகட்டும், என்ன டிஃபரெண்ட் பாப்போம். இல்ல இப்போதான் கரெக்டான ஆக்சுவல் கிளாஸ், புரியுதா உங்களுக்கு? 2 பேருக்கு சரியான தரமான கிளாஸ், உண்மையில அவங்களுக்கு ஈக்குவலான கிளாஸ். இல்ல டயர் 2 கிளாஸ் இது ஒரு இதுவாயிடும். ஆமா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் வர அவங்களோட இதோட ஒன்னாந்தேதி லைக்கா போட போறா ஏப்ரல் ஃபுல். பைத்தியார பையன் பண்ணாலும் பண்ணுவான். குமாரே கேக்குதா? நினைச்சு பாரு. இப்படி லைக்காரு இல்ல லைக்கா தமிழ் புத்தாண்டுக்கு தேதி இருக்கு. இல்ல அது கிடையாது. இல்ல நவீன இல்ல நவீன இல்ல ப்ரோ, இப்ப ஒருத்தர் சொன்னாங்க பத்தியில யாரும் தெரியல. அதான் உண்மையிலே ஏப்ரல் 10 குட் பர்த்டேல ஏப்ரல் 14 விட போஸ்ட் விடுவான். பைத்தியாருன்னா என்ன பார்த்து எப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தர் லுங்கி கட்டின்னு குதிச்சான். அன்னைக்கு போனவன் தான் நீதான் ஏப்ரல் மாசம் ஒன்னொருத்த வரான் போல. ஆனா இந்த டேட் மாத்தினதுக்கே ஒருத்தன் ஒரு ஆமை மாறிட்டான். அவனுங்க எல்லாம் ரோசம் கேட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. இல்ல நிறைய பேர் ஓடிட்டாங்க. பாதி பேர் இருக்கிறதே கொஞ்சம் அஜித் ஃபேன்ஸ், அவனுங்களும் போயிட்டானுங்க ப்ரோ. அதாவது மெயின் ஐடி நிறைய பேர் போயிருச்சு. உண்மையான ஃபேன்ஸ், ட்ரூ ஃபேன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? எப்படியா இருந்தாலுமே வந்து இல்ல ஒரு ஃபேன் சர்வீஸ்னா என்ன, நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை திருப்பி கொடுக்கணும். நான் உன்னை எதுக்கு நான் ஃபாலோ பண்றேன், எனக்கு இல்ல அஜித் ஃபேன் யோசிப்பான். அதனாலதாங்க தலை கிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கவும் மாட்டேன், அவனும் பண்ண மாட்டான், அவனும் வர மாட்டான். அதான் சிம்பிளா சொல்லிட்டாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். அத மட்டும் தான் மாசுங்கிறீங்க. இல்லடா இப்ப நீ இல்ல விஜய் கிட்ட ஆடணும் பாடணும் எதிர்பார்ப்ப வந்தாவே மாசுதான். இல்லடா இப்ப நீ இல்ல இப்ப விஜய் ஆடணும் படம் எதிர்பார்ப்பா கூட ஒரு வாட்டி ஒரு படம் பண்ணிட்டா, இதை பாலிடிக்ஸ் படமா, நான் அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு கேங்ஸ்டர் படம், இந்த படம் இல்ல ஃபேமிலி படம் இல்ல ஏதாவது இதுதான் டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று பண்ணணும் தான் யோசிப்பேன். போலீஸ் கேங்ஸ்டர், போலீஸ் கேங்ஸ்டர், போலீஸ் கேங்ஸ்டர், போலீஸ் கேங்ஸ்டர், அது போதுங்க. ஏகே ஃபேன்ஸ்ல இருந்து விஜய் ஃபேன்ஸ் கத்துக்க வேண்டியது ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு அண்டர் ஒப்பீனியன் சொல்லிட்டா, வேதாளம் கணேஷ் இஸ் கிரேட்டர் தென் லோகேஷ் யூனிவர்ஸ். இது உண்மையிலே ஒரு அஜித் ஃபேன் போட்ட ட்வீட். சத்தியமா அஜித் ஃபேன் போட்ட ட்வீட். அதெல்லாம் பார்த்தேன். எண்டிங் ஆனது வெயிட் பண்ணிக்கிறது கரெக்டா சொல்லிட்டேன். நல்ல வேலை. அதான் என்னடா பெரிய லியோதாஸ் ஒரு இல்ல என்ன பெரிய லியோதாஸ் ஒரு வாலக்ஸ் மயிரம் அம்டின்னு எத்தனாடா வேதாளம் கணேஷ் ஒட்டுமொத்த கோலி விட்டு அடிக்கிறேன். லோகேஷ் ப்ரோ அந்த வேதாளம் கணேஷ் கேரக்டர் வந்து தமிழ்நாடு விட்டு யாருக்கும் தெரியாது ப்ரோ. முதல்ல நீங்க இப்ப படிக்கல ஒரு நிமிஷம், அப்போ ஒரு படிச்ச அஜித் ஃபேனா இருந்தா கூட நீங்க ட்விட்டர்ல பேச முடியாது. ஏன்னா இவனுங்க 4 பேர் பாக்குறானுங்கன்னு சொல்லிட்டு தலை தான் கத்தின்னு இருப்பானுங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க ஆஃப்லைன்ல கூட போய் ஒரு அஜித் ஃபேனை கேட்டு பாருங்க, அவ்வளவு பேசுவான், அவ்வளவு திட்டுவான் அஜித். காதுல பஞ்சு வைக்காத குறைவா கொச்சையா கேட்பான் அஜித், தெரியுமா? ஆனா அதான் வெளியே பொது இடத்துல ஏதாவது வந்துட்டா இல்ல மச்சான் அவர் தப்பு டே மச்சான் அவர் தப்பு இல்லடா, லைக்காடா டே மச்சான் அவர் தப்பு இல்லடா, எல்லாம் மியூசிக் டேரக்டரா, டே மச்சான் அனிருத் சரியா பாட்டு போடலடா. இவர் அப்படியே புளுத்திட்டாப்ல, அனிருத் புடிக்கல எல்லாம். விஷாலுக்கு வந்து மார்க் ஆண்டனி எடுக்கும் போது அவர் விஷாலுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அனகொண்டான்னு ஒரு ட்ரோல் வச்சிருந்தாங்க. அதனால கிளைமேக்ஸ்ல அனகொண்டா விட்டாரு. இங்க ரப்பர்னு ஒரு வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றாங்களே கிளைமேக்ஸ்ல இல்ல அலெக்ஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியன் டூர்ல வந்த ஆமை மாதிரி ஏதாவது ஒரு ஆமையை வச்சு ஆமை வாயில இருந்து ஆட்ட பொம்மை மாதிரி பண்ண போறான்னு நினைக்கிறேன். பண்ணாலும் பண்ணுவான். இல்ல வேட்டையில ரஜினி பீடியில இருந்து வந்த மாதிரியே ஆமை தலைவர்ல இருந்து வர போறேன். கொம்மால அப்படிலாம் மரணமா இருக்கும். கலெக்ஷன் பிச்சுக்கும் போ.
அந்த மாதிரி ஒரே ஒரு சீன் போதும். குக்காவுக்கு கலெக்ஷனுக்கு இந்த தமிழ்நாட்டுல நாங்க கேரண்டிடா. என்ன அலெக்ஸ், அந்த ஒரே ஒரு சீன் போதும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அப்புறம் என்னப்பா விஷாலுக்கு என்னப்பா ஆச்சு? அது என்ன, அவனுக்கு என்ன நோயா இல்ல என்னது? ரொம்ப அடிக்க பாவமா இருக்கு பார்த்தவ. புரட்சி தளபதி. அதுதான் வாட் எவர் இட் இஸ், பார்க்க பாவமா இருக்குப்பா. இப்ப 2-3 ரீல்ஸ் எல்லாம் பாத்துருந்தேன், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தலைவன் எப்படி இருந்தவன் விஷால பத்தி பேசிக்கிறோம், அதான் கேட்டேன் என்ன ஆச்சு இப்ப தலைவனுக்கு பாவத்தை. அததான் கேட்டா அவரு ஜுரம்ன்றாரு அலெக்ஸ் ப்ரோ. இல்ல இல்ல ஜுரம் மாதிரியே தெரியல. இல்ல இல்ல அவர் வந்து டோட்டல் அவனுக்கு வந்து நர்வ்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், நர்வ் சிஸ்டத்துல. அலெக்ஸ், இது விஷாலோட புது படம் எம்ஜிஆர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, புது ட்ரெய்லர். ப்ரோ அது புது படம் இல்ல பழைய படம் தான், புது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் மேல அனுப்புங்க, மேல அனுப்புங்க. ஆனா இல்ல ட்ரைலர் நம்ம பாக்கலன்னா அது புது படம் தான், புரியுதா? எவனா ஏதாவது மேல அனுப்புங்க, மேல அனுப்புங்க அந்த ட்ரெய்லர். இல்ல இல்ல ஷாம் ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறானா, சதா இருக்குது, அதுவும் சதையா இருக்குது, பழைய சதாவா இருக்குது. அப்புறம் அதான் இந்த அஞ்சலி, அதுவும் யாராவது அஞ்சலியா எங்க இருக்குது. நான் மெயினா வந்து சந்தானம் காமெடிடா. அது ஆமா, நிறைய ஒண்ணு சொல்றேன், இது உண்மையில நல்ல படமா அவன் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பழைய இந்த காலத்துல பக்கமே அது பொங்கல் வினரா தான். இல்லடா காமெடியில நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சிரிச்சு போறோம். பாருங்க, இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் பாக்குறேன் இந்த வந்துச்சு. ஆனா இல்லடா, இது பழைய படம் மாதிரிதான் வாட அடிக்கும். ஆனா நீங்க காதா ஒரு 21 நிமிஷம் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி போர்ஷன் வரும்னு சுந்தர்ஸ் ஏதோ முன்னாடி ப்ரமோட் பண்ணான். அதனாலதான் நம்புறேன், இப்ப ப்ரமோட் பண்ணியிருந்தா கூட இது முன்னாடி ப்ரமோட் பண்ணியிருந்தான். அதனால அது அந்த சீன் மட்டும் நல்லா இருக்கும், இதனாலே ஓடும். ஆனா யோசிச்சு பாருங்க, கட்சியில சுந்தர்சிக்கு இருக்கிற அறிவு கூட இந்த வேணா விடுங்க, செத்த சிவாக்கு இல்ல. எனக்கு என்னமோ இட்லி கடை பேக் அடிப்பான்னு தோணுது. பேக் அடிச்சாலும் ஒண்ணும் இல்ல, போட்டேன் இதுல இருக்கிறது அவன் திறமை இருந்து ஓடுறானா இல்ல ஓடுறானோ இல்ல. டயர் 2னால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் இல்ல, அவங்களுக்கு அந்த வெக்கம், ஐ மீன் சுப்பீரியர் எதுவுமே தெரியாது. ப்ரொடியூசர் யாரு? இட்லி கடைக்கா ப்ரோ? இட்லி கடைக்கா? தனுஷ் தானே? அத பாத்துறோம். இட்லி கடை தனுஷ் தானா? என்ன தனுஷ் கிடையாது, டான் பிக்சர்ஸ். டான் பிக்சர்ஸ் யாருன்னா அவங்களும் டிஎம்கே காரங்க தான். டான் பிக்சர்ஸோட ஆமா, அதோட தமிழாக்கம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றானுங்க. தனுஷ் காசு போட்டதான் வந்து ஒண்டர் பார்சன் போட்டிருக்காங்க. செப்டம்பர் ஒண்டர் பார்சன் டை அவன் தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் காப்பில பண்றான். டான் பிக்சர்ஸ். ஓகே 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 ஓகே. டான் பிக்சர்ஸ் ஹேண்டட் பை அபிஷேக். ப்ரோ ஆனா அந்த படம் ஏதோ இந்தியா ப்ரோ, இந்தில டாப் கிளாஸ். டேய் உன்னோட இது எப்படின்னா, இப்ப எங்க தலை தனியா வந்தாலும் ஒரு தாறுமாறா பண்ண வர்றா, அதான்டா எங்க தலை, புரியுதா? நான் இனிமே இப்ப சில பேர் இப்ப எவ்வளவு வலிமைக்கு இல்ல, நம்ம ரேவந்த் இருக்கால, நம்ம விஜய் ஃபேன் ரேவந்த், அதான் அவனுக்கு எனக்கு ஒரு இது போட்டி இருந்தது. ஏன் முறைச்சிக்கிற அளவுக்கு சண்டை என்னன்னு கேட்டா, என்ன ப்ரோ அவர் வரதே இல்ல, அவர் ஸ்பேஸ்க்கு வரதே இல்ல அது பிஸியா இருக்கான், வருவான். இல்ல என்னன்னா இப்போ எச்வினோத் தாண்டா அஜித்துக்கு ஒரு விடிவு காலம் தருவாரு, வலிமை நீ பாரு கண்டிப்பா ஹிட்டாவும் என்கிட்ட சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா, அது ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தே சொன்னேன், இல்லடா ஒரு மாதிரி இது, அதுவும் எனக்கு பைக்கை பார்த்தாலே ஒரு மாதிரி அது பீட மாதிரி தோந்துரா, அஜித் பைக் எடுத்தாலே பீடடான்னு. இவன் என்ன போட்டு திட்டிருந்தான், நீ வன்மத்துல பேசுற அப்படின்னு. சரி படம் வரட்டும் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்டன்னு சொன்னேன். வலிமை படமும் வந்தது, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல. அந்த மாதிரி கோலிவுட்ல ஒரு படம் வந்ததே கிடையாது என்கிட்ட, வலிமை மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளாக் பஸ்டர். அதே மாதிரிதான் இப்ப குட் பேட் அக்லியும் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் பாருங்க.
வலிமையில இன்னொரு பிரச்சனை, ஒரு சீன்ல முடி கருப்பா இருக்கும், இன்னொரு சீன்ல பார்த்தா முடி வந்து பிரவுனா இருக்கும். ப்ரோ இங்கேயும் அதேதான். இதெல்லாம் பேசி முடிச்சாச்சியா, நீ ஏன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே சொல்றீங்க? இல்ல அலெக்ஸ் இப்ப வலிமை பத்தி சொன்னனால டக்குனு எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அம்மா இல்ல சாப்பிட்டாங்க ஸ்டார்டிங்கே சொல்லி வச்சதுதான். இன்னொன்னு இதுல சில பேர் இது வந்துட்டு கேட்பானுங்க, டேய் உங்களுக்கும் எச்சுன்னு ஒருத்தரா பார்த்து பேசுங்க. அதாவது தீரன் எடுத்தவன் தான் வலிமை துணிவு எடுத்தானா ஊர்ல காரி துப்புவானுங்க. ஏன்னா அவனுக்கு ஆட தெரியாது, பாட தெரியாதும், பண்ண தெரியாது. எங்க ஆளுங்க நல்லா ஆட தெரியும், பாட தெரியும், ஃபைட் பண்ண தெரியும், லவ் சீன் நல்லா பண்ண தெரியும். இவ்வளவு இப்ப விஜய் பூஜா இதே லவ்னா கேட்கவே பிடிக்குது, நல்லா தானே இருக்குது. ஆனா மஞ்சு வாரியரும் அஜித் சரி விடு, அதை கூட விட்டுறலாங்க. இது ஈமா குரேஷின்னு ஒண்ணு கூட்டணும் தான் பேருதான். இவ்வளவு தீரன்லயே நல்லா இருக்குமே லவ் சீன்ல, ஞாபகம் இந்த ரகுல் பிரீத் சிங்கும் அதுக்கப்புறம் இவனும் அவன் பொண்டாட்டிக்கு வர்ற 4 சீன் ஒரு பாட்டு நல்லா இருக்கும்டா. யாரு கூட பண்றோன்றதா மேட்ரு. அந்த லவ் சீனே வைக்கணும்னு வச்ச போலதான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். அது என்ன பண்றது இல்ல, இந்த ஆளுக்கும் வயசாயிடுச்சு, இவனுக்கு ஃபேன்ஸா அதை புரிஞ்சுக்க மாட்டானுங்க. பட்டு திருந்துட்டோமே இந்த வருஷம் தான். ஒண்ணும் இல்ல இப்ப இல்ல இப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்த வருஷம் விஜய்க்கு ஒரு படம், ஆமைக்கு 2 படம். இந்த 2 படத்தை அட்டாச் பண்ணா கூட நம்ம படம் கலெக்ஷன் வராது, நீ பாத்துக்க. இன்னொன்றாடே இல்ல ஒண்ணு மறந்துட்டேன். அஜித் புக் மை ஷோ கவுண்ட்டுக்கு அப்புறம் விட போற மொத படம் இதானே, விடாமுயற்சி. வரட்டும் புக் மை ஷோ கவுண்டா கேக்குற, வரட்டும் சொல்லாம பத்தியா. இல்ல வேட்டையன் தொக்கா மாறினது இருக்கட்டும், வேட்டையை விட கம்மியா பண்ணுவான், எழுதி வச்சுக்க. அதாவது பக்கத்து இல்ல இப்ப ரஜினி படமாவது பக்கத்து ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு 10 கோடியாவது பாப்பானுங்க, 10 கோடியே கம்மி அதாவது பாப்பானுங்க. இந்த பூதவியை 3 கோடி கூட பார்க்க மாட்டானுங்களே. இத நோட் பண்ணி அதான் இல்ல அதான் புக் மை ஷோ இல்ல அதான் இல்ல இந்த லியோல சொல்லுவானே காஃபி, அதான் சாக்லேட் காஃபி வரட்டும். விடாமுயற்சி அப்ப இருக்குது, நல்லா சுகர் போட்டு ஒரு புக் மை ஷோ ஓனர் விஜய் ஃபேன் சொல்லுவானுங்க, அது வெயிட் பண்ணி தெரியாதா? இல்ல விடாமுயற்சி விடாமுயற்சி ரிலீஸ் விடாமுயற்சி ரிலீஸ் ஆன பிறகு வருவோம். விஜய் காசு குத்துறாருன்றாரு. இல்ல விடாமுயற்சி ரிலீஸ் ஆன பிறகு வருவான். புக் மை ஷோ எல்லாம் ஃபேக்குடா, கோட் இத்தனை மில்லியன் டிக்கெட் விக்கலடா, எல்லாமே ஃபேக்குடா, எல்லாத்துக்கும் விஜய் காசு குத்துறாரு. நல்ல வேலை எல்லாரும் இல்ல இப்ப இனிமே அது இப்ப ஒரு வேரியேஷன் தானே. மாடெல்லாம் வந்துட்டு அப்ப ட்ராக்கர்ஸ் மட்டும் தான் கலெக்ஷன் போடுவாங்க, ப்ரொடியூசர் போட மாட்டாங்க. 2012 இருந்து இது வரைக்கும். அப்ப என்னன்னா ட்ராக்கர்ஸ்க்கு எல்லாம் விஜய் கோல்டு காயின் கொடுத்துட்டான்னா, சரியா நம்மளே நீ ப்ரொடியூசர் போட சொல்லணும். நானு சரி ப்ரொடியூசர் கலெக்ஷன் போட்டாங்க. இல்ல ப்ரொடியூசர் ஃபேக்கு, நீ ஒரு சில ட்ராக்கர் சொல்லு, இல்ல புக் மை ஷோ பண்ணுன்னு சொன்னாங்க. சரி நீ இப்போ கோட்லாம் புக் மை ஷோ பண்ணி எல்லாமே இது லியோ கோட் எல்லாமே பண்ணுது, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போகுது. இப்ப என்ன பண்றாங்க, அதான் இல்ல அது 4வது ஸ்டேஜ். இப்பதான் 4வது ஸ்டேஜ். இப்ப என்னன்னா நீ தியேட்டர் ஓனர் போடுறது எல்லாம் ஃபேக்குடா. அதான் எப்படித்தமா தியேட்டர் ஓனர் ஃபேக்கு, இறுதி எல்லாம் ஃபேக்குன்னு. சரி எனக்கே ஒரு டவுட்ரா, இப்ப ஏன் இப்ப நீ விஜய் ஃபேனாவே இருங்க, இப்ப விஜய் ஃபேனா கேக்குறேன், ஏன் காமன் ஆடியன்ஸா கேக்குறேன், பொதுவா கேக்குறேன். விதுரா இப்ப ஏதாவது பொதுவா ஒரு ஆள் இருக்கான், ஏன் சூர்யா ஃபேன் கூட இருக்கட்டும், எனக்கு கோட்டு கலெக்ஷன் தெரியலங்க, எனக்கு நான் எதுல தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு பாருங்க. சும்மா எவனா பொதுவா ஒருத்தா இருக்கான், எனக்கு கோட் கலெக்ஷன் தெரியல, நான் எதில் தெரிஞ்சுக்கணும், இல்ல எதில் இப்ப ஒரு படம் சக்சஸா ஃபிளாப்பான்னு நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு போறேன், பதில் இருக்கு. நீ எதை வச்சு தெரிஞ்சாலும் அங்க விஜய் ஹிட்டும் தான் வரும், அதுதான். ஆனா தலைக்கு இல்ல ப்ரோ, இப்ப நீங்க தலைக்கு இதெல்லாம் தேவையில்லை. மதுரையில ஒரு மூத்தர் சந்தில ஒரு தியேட்டர் இருக்குதா, அந்த தியேட்டர்ல ஒரு போஸ்டர் என்ன மூத்தர சந்து மாட்டு தாவடியா இருக்கு தெரியுமா? என்ன நீங்க இருங்க இல்ல அந்த ஒரு தியேட்டர்ல உள்ள போய் இல்ல ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ எப்படி ப்ரோ அதெல்லாம் பேசுவோம், மூத்தர சந்தில அப்படிலாம் பேசாது ப்ரோ. ஏன் ப்ரோ மாட்டு தாவடியா இருக்கு ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ அப்படியே வந்து நீங்க என்ன குறைச்சு மதிப்பிடுறீங்களா அஜித் ஃபேன்ஸ? இல்ல குறைச்சு மதிப்பில்ல, தள்ளியே கூட்டுவேன். மேட்டர் என்னன்னா இவனுங்க இப்ப உள்ள போவானுங்க, கடவுளை அஜித்தேன்னு கத்துவானுங்க, ஒரு 2 ஷோ ஓடும் புரியுதா, 2 ஷோ கடவுளை அஜித்தேன்னு கத்துவானுங்க, அப்படியே வெளியே வந்துருவானுங்க, அவ்வளவுதான் புரியுதா. அதுக்கப்புறம் அந்த படம் ஓடும், காக்கா ஓடும், ஃபேமிலி அனுப்பிச்சு கண்டுக்க மாட்டான், போற வரலாம் சிஸ்டமாக திட்டுவானுங்க. ஆனா இவனுக்கு பொறுத்த இவனுக்கு பாத்துட்டு வந்து ஆஹா கூட்டம் அதிகமா இருக்கு பான்றானுங்க. டேய் அதான் இல்லடா, இப்ப இவனுக்கு என்ன இல்ல உனக்கு உள்ள போவானுங்கடா, உள்ள போய் கத்துவானுங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல ஏதாவது தூக்கி போடுவானுங்க, அப்புறம் சேர் தூக்கி போட்டு வைப்பானுங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றானுங்கன்னா நாங்களும் இல்ல நாங்களும் இருக்கோம்டா, நாங்களும் ஃபேன்ஸ் காட்டியதுக்கு பண்ணுவோம்.
ஆனா அந்த தியேட்டர்ல அந்த படம் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஷோ தான். ஒண்ணும் இல்ல, அந்த தியேட்டர்ல அந்த படம் ஓடிச்சான்னு கேட்டாலும் இல்லன்னு வானுங்க. ஏன் ஓப்பனிங் டேவே நைட் ஷோ ஃபுல் ஆகலன்னு வானுங்க. அதான் கேட்டா கிங் ஆஃப் ஓப்பனிங். ஆனா 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 ரீல்ஸ்ல மட்டும் பாத்து வச்சுக்கோ, அந்த ஃபர்ஸ்ட் 2 ஷோ மட்டும் போட்டு எல்லா ரீல்ஸ்லயும் அடிக்கிறது. இங்க பாரு இன்னைக்கு இவ்வளவு கலெக்ஷன், அன்னைக்கு டேய் அது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்டா, அது இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு என்ன கலெக்ஷன் தெரியுமா? டேய் அது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் புரிஞ்சுக்க மாட்டான். இல்ல தமிழ்நாட்டுல வந்துட்டு இதான் 800 தேட்டர், 800 மேல தேட்டர் இருக்குது, 1000 மேல ஸ்கிரீன் இருக்குதுன்னா இது எல்லா தேட்டரையும் ஃபுல் பண்றது யாருன்னு இப்ப தெரியும். ஏஎன்பிசி சென்டர் எல்லா சென்டர் ஆடியன்ஸே தேட்டருக்கு வர வைக்கிறது யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? இப்ப எவனாவது இப்ப நானே சொல்றேன், இல்ல அஜித் வந்துட்டு பிஎன்சி சென்டர் எல்லா ஆடியன்ஸும் ஓப்பனிங் கூட்டின்னு வராருங்கன்னு சொன்னா என்ன திட்டம், என்ன அஜித் ஃபேன் என்ன திட்டம், அஜித் ஃபேன் வந்து என்ன எங்க தலையை கலாகிறான்னு கேட்பான். ஆமா, இந்த மதகச்ச ஒரு டவுட், இந்த மதகச்ச ராஜா பார்க்க போனவனுங்க எங்க, ஏதாவது ஒரு பாத்ரூம்ல போயிட்டானுங்களா? இல்ல பாத்துட்டு வந்தாச்சு, ட்ரைலர் தானே. 0.25 கலர் கிரேடிங் நல்லா பண்ணிருக்காங்க. கலர் கிரேடிங் பழைய இல்ல 2K ப்ரோ. நியூ வெர்ஷன்ங்கற அளவுக்கு நியூ வெர்ஷன்ங்கற மாதிரி இல்ல, பட் வந்து கலர் கிரேடிங் வந்து நல்லா இப்ப உள்ள இது ஸ்கிரீன் பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா ரொம்ப ஹை குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. இந்த பழைய காலத்து படம் மாதிரி இல்ல. இப்ப கில்லி ரீலீஸ் பண்ணிருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெச்டியா இருக்குது பாக்க. விஷுவல்ஸ் ஆடியோல செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. ரீமாஸ்டர் பண்ண மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. செம்மையா இருந்துச்சு கில்லி அந்த ஆடியோலாம். லாஸ்ட்ல 6 பேக் ஓடி வரும். கில்லி குவாலிட்டில தான் இப்ப திரும்ப அந்த 4Kல இது பண்ணி தான் சச்சின் ரிலீஸ் சொல்ல போற போகுது. 2K ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க யூடியூப்ல. சச்சின்ல நல்லா இருக்கும் ப்ரோ. சச்சின்ல அந்த மாதிரி வச்சா நார்மலா பண்ணாம நல்லா 4K வச்சா நல்லா இருக்கும். ஒரு டவுட், 2K அந்த மாதிரி இது ரெட்ரோ படம்லாம் எப்போ ரிலீஸ்? ரெட்ரோ தெரியலையே, நான் போட்டு பார்த்துருவோம். ரெட்ரோ ரிலீஸ் டேட் அவன் பாவண்டாடி, அவனாவது ஏனாவது இட்டு கொடுக்கணும்னு பாக்குறான், அவனையும் விட மாட்டானு பாவம். இல்ல உண்மையில இப்ப நம்மளுக்கே வந்துட்டு யோசிச்சு போயிருப்ப, நானே தான் ஈட்டி எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு டைம் பாக்கலாம் தான் சொல்லியிருப்பேன். கங்கோ எப்படியேதான் இதுல கருமம், ஆனா கங்கோ கருமமா வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் வந்துக்குது. பாப்போம் ரெட்ரோ எப்படி வருது, இதுவா இருக்கு. ஆமா, இந்த வழுக்கைங்க எங்க ஆளை காணப்பலாம். மிட் 25 போட்டிருக்காங்க. ஏப்ரல் 10. ஏப்ரல் 10 எந்த படம்? ரெட்ரோ சூர்யா ஃபிலிம். ரெட்ரோ ஸ்னோன் ஐஸ். இல்ல சூர்யா வர மாட்டான். சூர்யா வர மாட்டான். டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஏப்ரல் 10 2025. ரஜினி படம் இல்ல நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சூர்யா மேல காண்டில இருக்கானுங்க. நிறைய தேட்டரும் சூர்யா மேல காண்டில இருக்கானுங்க. இந்த நேரத்துல கிளாஷ் எல்லாம் போயின்னா அசியமா கேட்பானுங்க. இல்ல யாராவது ஒருத்தன் இது பேக் அடிப்பான், நான் உள்ள காருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். மேபி அஜித் மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கை தான் தலைவர். இது ஏன்னா இதுக்கு பார்க்க மாட்டானுங்க போலப்பா சூர்யா படத்தை. இல்ல இப்ப விடாமுயற்சி அடிச்ச மாதிரியே வந்து அந்த மாதிரி பேக் அடிச்சானா தலைவர் வந்து மாஸ் இன்டர்வியூஸ் கொடுப்பான். தமிழ் சினிமாவை காப்பாத்த போறதே நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. முதல்ல தமிழ் தமிழ் சினிமாவே நல்லாதான் கிடக்குது. இப்ப நீ பாக்ஸ் ஆபீஸ்லாம் எடுத்து பார்த்தா போன வருஷம் என்ன கோட்டு பஞ்சு, அமரன் பஞ்சு, மீடியமா பார்த்தா இந்த 1-2 பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட் பார்த்தா உனக்கு மகாராஜா வந்துச்சு, கூட நிறைய நல்ல படம் எல்லாம் வந்துச்சு. புரியுது? எல்லாமே ரப்பர் பந்து சின்ன படம் எல்லாம் நல்ல படம் எல்லாம் வந்தது. மேட்ரு என்னன்னா கோலிவுட் தூக்கி கக்கஸ்ல கிடைச்சிரு. இல்ல கோலிவுட் இருக்கிறத வந்துட்டு அப்படியேதான் போயினுக்குது, நல்லாதான் இருக்கிறது போயினுக்குது. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஏன் திரும்ப எரிச்ச மயிராகுது, தெலுங்குக்காரன் அவனுங்க மேல போல இமயமலைக்கே போயிட்டானுங்க. புரியுதா? அவனுக்கு பில்டிங் மேல எல்லாம் ஏறல, அவனுக்கு இமயமலைக்கே போயிட்டானுங்க. புரியுதா? நீ பில்டிங் மேல ஏற ட்ரை பண்ற, அவனுக்கு இமயமலைக்கே போயிட்டானுங்க. அந்த ஒரு பேக் எடுத்து உண்மையில அந்த எரிச்சல் மயிர் தான் இவனுக்கு பேச வைக்குது. இப்போ இல்ல 2017 வந்துட்டு பாகுபலி பெருசா பண்ணுச்சு. ஆனா அந்த டைம் கோலிவுட் என்ன மயிரா போடுச்சு, மெர்சல் வந்துச்சு. நிறைய படம் எல்லாம் நல்லா. அதான் இல்ல 2.1 தான் வந்துச்சு. அதான் 2.0 வச்சுக்கலாம், என்ன பண்றது. அதான் அதுவும் வந்துச்சு. அதான் ஆனா நம்ம எல்லாம் அசிங்கப்படுறது.
ம். இல்ல அவங்க வந்து நியூ ஹைட்ஸ் தொட்டுட்டாங்க, புரியுதா உனக்கு? நம்ம வந்து எது முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டோமோ அதை வந்து ப்ரோ பேக் டு பேக் வந்து பிரேக்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ முதல்ல பாகுபலி மட்டும் தான் ஒரு இல்ல 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 ப்ரோ, இப்ப தெரியாம கேக்குறேன். இந்தியாலயே வந்துட்டு கம்மியா இருக்கிற ஒரு தேட்டர் ஊர் எடுத்து பார்த்தா கடைசியா இருக்கிறதுல 2வது இடத்துல நம்ம தான் இருக்கும், புரியுதா? வெறும் 1000 ஸ்கிரீன், அதுவும் 1000 ஸ்கிரீன், தேட்டர் கூட இல்ல, 1000 ஸ்கிரீன். இதுல நம்மளுக்கு பின்னாடி ஒரு மலுமுட்டை இருக்கான் சேட்டானு, அவனுக்கு இன்னும் குபீர் அவன். அதான் இப்படி இல்ல, இப்படி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இவனுங்க எல்லாம் பெருசெல்லாம் இல்ல, வர்றதெல்லாம் நல்லாதான் வருது. இவனுங்களுக்கு என்னன்னா இப்ப இந்த அலெக்ஸ் ப்ரோ, இல்ல இவங்கெல்லாம் நம்மளே 1000 கோடி அடிக்கிறதுக்கு முக்கிட்டு இருக்கோம். கேரளாக்காரங்க எப்படி ப்ரோ 1000 அடிப்பானுங்க? 1000 ப்ரோ முதல்ல சான்ஸ் இப்ப இல்ல இப்ப ஒரு நிமிஷம், 1000 கோடி அடிச்ச படம்லாம் உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஒரு சில படம் எனக்கு பத்தான் பெருசா பிடிக்கல, ஆனா 10,000 பண்ணி இருக்கு ப்ரோ. எனக்கு புஷ்பா பிடிக்கல ப்ரோ. அதான் இப்ப பத்தான் பிடிக்கல. அது சீன்ல வந்து அந்த என்னது ஜொல்ல என்னவோ ஹெலிகாப்டர் சீன் வருமே, இப்படி கைய பிடிச்சி ஆறாறு படம் மாதிரி. இல்ல இப்ப புஷ்பா பிடிக்கல இல்ல, இப்ப புஷ்பா பிடிக்கலாம் சொன்னாங்களா, அதான் இந்த மாதிரிதான் சொல்றான். இப்ப நல்ல படம் உனக்கு முதல்ல 1000ன்றது உனக்கு நல்ல படம் தேவையில்லை. அதான் சொல்றேன் நான், அந்த கனெக்ட்ன்ற வார்த்தை நான் ஸ்பேஸ்ல அடிக்கடி சொல்றேன்னா உனக்கு கனெக்ட் ஆகணும். இப்போ நான் ஒரு படம் இருந்துச்சு, எல்லாம் ஏத்தி பார்க்க சொன்னானுங்க, டே சூப்பர் படம்டா பாடுறாடி இவனையா, எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அமைச்சது என்னன்னா ஜான்விக் மாதிரி இருக்கும், சலார் மாதிரி இருக்கும், அனிமல் மாதிரி இருக்கும்னு அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அமிச்சான். அதான் மார்க்கோன்னு ஒரு கேரளா படம், பச்சை பச்சை அசிங்கமா கேட்கலாம் போல இருந்தது. ஏதாவது ஏன் ப்ரோ நல்லா இல்லையா? ஒன்னே இல்ல ப்ரோ, நீங்க அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ, முதல்ல உங்களுக்கு ஹீரோ லுக் நல்லா இருக்கும், ஒரே ஒரு ஃபைட் சீன் நல்லா இருக்கும், இது எதுவுமே இல்ல, எதுவுமே படமே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நினைக்கிறேன், அவ்வளவுதான் படம். இன்டர்வலுக்குள்ள ஜவ்வா இழுக்கிறான், பாட்டு போயிட்டே இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் நீ படமே பார்க்க வேணாம். இதுல ஒண்ணும் இல்ல, இது எப்படின்னா இப்ப கவி, இப்ப நீ இருக்க குடும்பத்தே வெள்ளம் எல்லாம் கொண்டுடுறான், அதாவது இருக்கிற எல்லாம் சின்ன குழந்தை இந்த குழந்தை எல்லாம் அவன் குடும்பத்துல எல்லாரும் கொண்டுடுறான், கடைசியில நீ போய் வெள்ளனை கொள்ற, அவ்வளவுதான். இது ஒரு படமாடா? இததாண்டா எனக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப திருமணி நீ நல்லா ஹெர்ப்ஸ் போட்டு அது இது புதுசா ட்ரை பண்ணுவேன், நீ ஏன்டா திருமணி இந்த மாதிரி வந்த அப்படிங்கிற மாதிரி. இதுல இன்னொரு, இப்ப நீ யாரு புஷ்பா பிடிக்கலன்னு சொல்றது, எனக்கு கவியா இல்ல யாருன்னு தெரியல. பிடிக்காதது தப்பே கிடையாது என்ன கேட்டா. நான் புஷ்பா படம் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த கையை கட்டி போட்டு கடிப்பாங்கல்ல, எனக்கு படம் புஷ்பா செம்மையா பிடிக்கும். அந்த சீன் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கு கரெக்ட் ஆகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சீனை ஓகே அப்படின்னு தான் பார்த்திருந்தேன். ஆனா வந்துட்டு இவனுக்கு சேட்டான்ஸ் யாரு தெரியுமா, இந்த கேரளா பசங்க. புஷ்பா வந்துட்டு அங்க டிசாஸ்டர் தெரியாதா, தமிழ்நாட்டுல உனக்கு வந்துட்டு 80 கோடி பண்ணிருக்கு, ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அது கொஞ்சம் தான் இது பண்ணல, புரியுது, ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஆனா வந்துட்டு கேரளால டிசாஸ்டர், கேரளால புஷ்பா டிசாஸ்டர் 14 கோடி தான் டிசாஸ்டர். அந்த படம் கோட்டு கலெக்ஷன் தான் வந்துச்சு. அதான் மேட்ரு என்னன்னா, இப்போ அவனுங்க வந்துட்டு என்னத்தம்மா கேட்டானுங்க, என்னடா கையெல்லாம் போட்டு கை காலை போட்டு கட்டி வச்சிடறாங்க, வாயை கச்சினுறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லூர்ஜுன கலாச்சாரங்க. ஓகேவா, சரின்னு எல்லாம் விட்டாச்சு. மார்கோ படத்தோட இன்ட்ரோல போய் பாருங்களேன், நாய் அதே சீனை காப்பி வச்சிருக்கான், அப்படியே அதே ஆங்கிள் கடிக்கிறான். இன்னொன்னு அவனா அல்லு அர்ஜுனாவது கடிக்கிறான், இவன் காதை கட்சி இழுத்து துப்பிடுறான், அந்த காது வாயில இருக்குது. எடுத்திருக்காங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க பாராட்டணும் ப்ரோ. முதல்ல இல்லடா, இப்ப நீங்க இது எப்படி தெரியுமா, ஒரு குடம் இப்ப ஃபேக் பிளட்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, ஒரு 2 கெமிக்கல் வச்சு கையில ஊத்தினா வந்துட்டு ஃபேக் பிளட் ஒண்ணு தயாராயிடும் தெரியுமா, அதான் சினிமால யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரிஜினல் பிளட் மாதிரி இருக்கும். அத குடமா ஊத்தி எத்தனை போயிட்டு எல்லார் தலையிலும் ஊத்தி ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான்டா இது. ஒரு கதை மயிர் இல்ல, ஒரு எதுவுமே கிடையாது. இவன் எதுக்கு அச்சு சாவறானுங்கன்னா அந்த ஒரு இன்டென்ஸ் இருக்காது. இல்ல அந்த மிஷின் கன் சீன்லாம் பாத்திருக்கியா? எப்பாடே இல்ல ப்ரோ, இப்போ ஒரு கதை இவளையும் இப்ப அந்த படம் எப்படி தரமா இருக்கும். சும்மா அந்த படத்துல வர ஒரு சீன் சொல்ற, ஒரு டெப்த சொல்றேன். மார்க்கோக்கு ஒரு பில்டப் மாதிரி இருக்கும். அதான் மார்க்கோ ஒரு லவர் இருக்குடா, மார்க்கோ ஒரு பெரிய புலித்திரா,
மார்க்கோ யார் தெரியுமா? டேய் தம்பி செத்தத மார்க்கோ கிட்ட சொல்லாதா. மார்க்கோ தம்பி செத்தது தெரிஞ்சா விட மாட்டான்டான்னு. சரின்னு உட்காந்து பாத்துனுக்குறேன். அப்புறம் வந்துட்டு இல்ல 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 இருங்க, இதுல இன்னொன்னு இருக்கும். இல்ல டேய் மார்க்கோ மார்க்கோவே வந்து சொல்லுவான், என் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் விட மாட்டேன். நான் என்னதான் தத்தெடுத்த பத்த பிள்ளையா இருந்தாலும் நான் குடும்பத்தை காப்பாத்துவேன்னு அந்த மாதிரி பெரிய மயிறு டயலாக் எல்லாம் சொல்லுவான். கடைசியில என்னன்னு பேச பார்த்தா பேச பேச எனக்கு அஜித் பேசுற மாதிரியே காதுல விழுகுது. இல்ல நல்லா அஜித் உண்மையில விவேகத்துல பேசுற மாதிரி. அந்த படத்துல ஜோசப்னு ஒரு தத்து அதான் ஒரு இன்னொரு அப்பா இருப்பாரு. அதான் அந்த ஆளு பண்ற பில்டப்பும் அப்படிதான் இருக்கும். சரி இல்ல பண்ற பில்டப்லாம் சரி விடுங்க, அது ஓகே சரி ஓகே அப்படின்னு தான் தோணும். கடைசியில பார்த்தா எல்லாரையும் சாவச்சிருப்பானுங்க. அதாவது அவன் குடும்பத்துல யாரையும் காப்பாத்த அவனுக்கு வைக்க இருக்காது. இதுல வில்ல யாரு தெரியுமா? படத்துல ஆக்ஷன் படம் வில்ல இருப்பான்ல, ஆக்ஷன் படம் பாத்திருக்கேன். ஒரு கேன மாதிரி இருப்பானே ஒருத்தன் வெள்ள கலர்ல, அந்த கேனை தான் இங்க வில்ல. சரி அதான் எனக்கு என்னன்னா, இதை எடுத்துன்னு போய் எதுக்குடா நீங்க அனிமல் சலாரு இதுல ஜான் விக்னு ஒருத்த கம்பேர் பண்ணாங்க. அந்த அந்த சத்தியமா அந்த டேவிட் புல்ல கையில கச்சானா செருப்ப கழட்டி அடி பண்ண. இல்ல அவங்களுக்கு என்ன தெரியுதா இல்ல இதா பேசணுங்கிறக்காடி பேசுறாங்களா? இல்ல இல்ல இந்த இந்த படம் கேரளா ஆடியன்ஸுக்கு ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா, அவன் அந்த மார்க்கோ வீடியோ எல்லாம் அந்த கேரளா ஊர்ல இப்ப எப்படி தெரியுமா, மியூசியம் முருக படம் சென்னையில எடுத்திருப்பானுங்க, தமிழ்நாடு எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கும் புரியுது. அந்த மாதிரி கேரளால அந்த படம் எடுத்திருப்பானுங்க. அதனாலதான் அந்த மார்க்கோ படத்துக்கு இந்த நாய்ங்க உப்பு போட்டு சேட்டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நிக்குது பைத்தியக்காரனுங்க. யாராவது அதான் சொல்றேன், முதல்ல இந்த மார்க்கோ போய் பார்த்தா குடமா ரத்தம் தள்ள ஊத்திருக்கானே தவிர ஒரு மயிரும் இருக்காது. இது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல நாய் வாய பூச்சி கிழிப்பான், கேட்டா அதான் இன்டென்ஷன்வான். பாடி ஏதாவது கேட்டுற போறேன்டா. அதாவது இல்ல ஃபைட்ஸ், இப்ப ஃபைட் சீன் ஏதாவது எலிவேஷன் பண்ணி இன்டென்ஸா வந்து அது ஆக்ஷன் படம் புரியுது. அதான் ஆக்ஷன் படம். ஃபைட் சீன் பண்ணி எலிவேஷன் பண்ணா ரத்தத்தை ஊத்திக்கின்னு ஏதாவது கத்தின்னு இருந்தா இதான் இது கேட்டா பெரியதான் மோஸ்ட் ரகட் படம். அப்படிதான் ரகட் பாய் தெரியுமா? அந்த ரகட் பாய் தாங்க அந்த மார்க்கம். நம்மளுக்கு எல்லாம் சில பேர் தோணல, ரகட் பாய் பார்த்தாலும் செருப்பால் அடிக்கணும். அதான் இந்த மார்க்கம். இன்னொன்னு இல்ல, இதுல இந்த கர்டன் பாத்திருக்கல, கர்டன் படத்துல சூரிக்கும் சசிகுமாருக்கும் நடுவுல ஒருத்தர் இருப்பான், ஞாபகதா? சூரிக்கும் சசிகுமாருக்கும் ஆமா ஆமா அந்த படம் தான். அவன் தானா மார்க்கும் தெரியாத, அவனதான் கூட்டு வந்து ஹீரோவா பண்ணிருக்காங்க. அந்த நாடு நடுவுல யாராவது நானும் இல்ல நாய் வாயெல்லாம் பிக்கிறான், மூஞ்சி தெரியல. மூஞ்சி தெரிஞ்ச பிறகுதான் தெரியுது, ஓஹோ கர்டன் படத்துல சைட்ல இருப்பானே அவன் தானே வேணும். அவனால நீ பேரு புரியல.